உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் 2 வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். வகையில் இந்த வருடம்தான் குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் இது. குரு பகவான் உச்சம் பெறுவது. இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் என்னென்னலாம் செய்வார், யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்வார், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம் ஏறப்போகிறது, குபேர சம்பத்துக்களை அடைபவர் யார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் கன்னிராசியா தெரியும், குருதி தெரியும். நீங்கள் கன்னிராசின்னா சிரிப்பீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கன்னிராசிக்காரர்கள் அது என்னமோ தெரிலங்க, உங்களுக்கும் இந்த காதலுக்கும் மட்டும் ரொம்ப தூரம். எல்லாருக்கும் ஈஸியாக நடக்கிற விஷயம் உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது பாருங்களேன். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு காதல் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை தருகிறார். கவலையப்படாதீங்க, இந்த வருஷம் காதல் உங்களுக்கு சித்தித்து விடும். 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். அடுத்ததாக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், அது குரு என்ன பண்ணுறார், 10ஆம் இடத்தில் இருந்தார். குரு பயிற்சியால் 11க்கு வந்து விட்டார். 10ஆம் இடத்து குரு பகவான் ஒரு விஷயம் தாங்க பண்ணுவார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் 10ல் இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ சிறப்பான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் பதவி பறிபோகும். ஆக 10ஆம் இடத்து குரு பகவான் என்ன, ஏற்கனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க பாதி பேருக்கு வேலை போயிருக்கோம், அல்லது பாதி பேருக்கு வேலை ஊசலாடிக்கிட்டு இருக்கும். நான் 2 பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன். வேலை போனவங்களுக்கு சொல்கிறேன், ஜூன் 2க்குள்ளே வேலை கிடச்சிரும், எழுதி வச்சுக்கோங்க. வேலை போகிறவங்களுக்கு சொல்கிறேன், ஜூன் 2க்குள்ளே வேலை போயிடும். ஒரே ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஜூன் 2 தான் உங்களுடைய டெட்லைன். இந்த ஜூன் 2 குரு பகவான் வரும்பொழுது புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து வருகிறார். வரும்போதே 2 பொக்கே வாங்கிட்டு வந்துடுறாரு குரு பகவான். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. நீங்கள் சிறப்பாக ஒரு வருஷத்தை தாண்டிட்டீங்க. இந்த 10ஆம் இடத்து குரு பகவான் என்பது ஒரு பதவிக்கு ஆபத்து வருகின்ற இந்த வருடம். இந்த வருடத்தை நீங்கள் வெற்றிகரமாக தாண்டிவிட்டால் உலகத்தில் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். 10ஆம் இடத்தை குரு பகவான் 10ஆம் இடத்து குரு பகவான் உங்களை கடந்து விட்டீர்கள். இப்போது 11ங்கிற லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இவர் யாருங்க, 4 7 கூடியவர். 7னா என்னங்க, 7னா என்ன அப்படின்னா உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு. 7 என்பது உங்களுடைய புதிய உறவு. இதெல்லாம் 7. இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே 7 கூடியவனாக இருந்து 11ஆம் இடத்தில் இருக்கையிலே என்ன ஆகுதுன்னா லாபங்கள் அதிகரிக்கிறது. லாபம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் இன்னும் அந்த டெம்பிள் ரன் மாதிரி போயிட்டு அந்த கோல்டெல்லாம் பிடிச்சி போடும். அந்த ஒரு பொம்மை மாதிரி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பையன் ஓடிக்கிட்டே இருப்பான், தங்கத்தெல்லாம் பிடிச்சி சேகரிச்சுட்டே போவான். இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் தங்கத்தை சேகரிச்சுட்டே போகணும். அதான் உங்கள் வேலை. இந்த வருஷம் ஃபுல்லாக உங்கள் வேலை தாங்க, வேறு எந்த வேலையும் கிடையாது. இதை நீங்கள் மைண்டுக்குள்ளே வைங்க. ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே 11ஆம் இடத்தில் இருந்த குரு 11ல் இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன, முயற்சிங்கிற இடத்தை குரு பகவான் பார்த்துட்டார். அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன, புத்திரஸ்தானம் என்று பொருள். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பிள்ளை பிராப்திக்கான வழிகள் உண்டாகிறது. குழந்தை. அப்போ இந்த குழந்தைங்கிற விஷயத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு புத்திர சந்தானம் என்பது ஏற்படுகிறது. புத்திர சந்தானம் ஏற்கனவே குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற. லாபத்தில் குரு வந்ததால் தொழில் நல்லா பிஸ்னஸ் பிக்கப் ஆகுது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா இருக்குது. இப்போ குரு 5ஐ பார்க்கும்போது என்ன ஆகுன்னா 5ங்கிறது ஒரு சொத்து தான். 5ங்கிறது புத்திரஸ்தானம் என்று பொருள். உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்க இனி அது பண்ணவே தேவையில்லை, நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான வழிகளை குரு பகவான் தருகிறார். அடுத்ததாக குரு 7ஐ பார்க்குறார். இதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பாயிண்ட். இப்போ நான் லிங்க் பண்ணுறேன். 7ஆம் இடத்திலே குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம். ராம்ஜி சொன்னீங்களே எங்களுக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம்னு சொன்னீங்களே, இப்போ பார் நாங்கள் எப்படி லவ் பண்ணுறோம் பார் போன்றவைகள் ஏற்படும். ஸோ காதல் ஓகே ஆகிறதுக்கான வழிகள். உங்களுக்கு ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கோம் சார். வாழ்க்கையை நிறைவு செய்வது, அழகு செய்வது எதுவாக வேணா இருக்கலாம். வாழ்க்கையை அழகு செய்வது உங்களுடைய பதவிகள், உங்களுடைய பட்டங்கள், இதெல்லாம் வாழ்க்கையை அழகு சேர்க்கிறது. ஆனால் வாழ்க்கையை நிறைவு செய்வது ஒரு காதல் மட்டும்தான். அந்த காதல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிகள் உங்களுக்கு குரு பகவான் தருகிறார். குரு 7ஐ பார்த்துட்டார். அப்போது உங்களுக்கு திருமண யோகம் என்பது உண்டாகிறது. ஒருத்தர் மீது சில பேர் தம்பதிகள் பிரிஞ்சிருப்பீங்க. என்னன்னே தெரியல சார், எங்களுக்குள்ள ஒரே ப்ராப்ளம்,
எங்களுக்குள்ள அந்த வைப்பு ஒட்ட மாட்டேங்குது, அவர் ஒரு துருவத்தில் இருக்கார், நான் ஒரு துருவத்தில் இருக்கேன், எழுதி வச்சுக்கோங்க. குரு பகவான் அனுகிரகத்தாலே சரியாயிடும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பார்க்கும்போது இதெல்லாம் சரியாயிடும். அப்போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வருகின்ற காலமெல்லாம் மிக அற்புதமான காலம். 11ஆம் இடத்திலே குரு பகவான் வருகின்ற இந்த நேரம் மிக அற்புதமான நேரம். அடித்து விளையாடுங்க, 100க்கு 95 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த குரு பயிற்சி என்பதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, குரு உங்களுக்கு வாழ்க்கையில் தேவகுரு பிரகஸ்பதியை தான் ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். இந்த 9 கிரகங்களில் குரு வருகின்ற இந்த ஒரு விஷயம் மட்டும் உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குருவை தான் வேத சாஸ்திரங்கள் பொன்னார் என்று அழைக்கிறார்கள். பொன்னார் மேனியன் அப்படின்னா யாருன்னா குரு பகவான். தங்கத்தின் கடவுள் குரு பகவான். குரு பகவான் புத்திரகாரகன், குழந்தையை தருபவன் குரு பகவான். நன்மதிப்பை, கீர்த்தியை, நல்லோர் தொடர்பை தருபவன் குரு பகவான். வாழ்க்கையின் அடுத்த படிநிலையை தருபவன் குரு பகவான். இப்படி அடிக்கிட்டே போகலாம். இந்த குரு 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் கடகத்தில் உச்சமடைகிறார். அவ்வகையிலே இந்த வருடம் கடகத்தில் உச்சமடைகிறார். எப்போ? ஜூன் 2ஆம் தேதி கடகத்துக்கு வரார். வந்தோடனே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன தருவார் என்றால், இவர் குரு உச்சம் அடைகிறதே ஒரு சிறப்பு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, மேன்மை, அம்மாவோட உடல்நிலை, இது மாதிரி நிறைய சொல்லலாம். சுகஸ்தானம், இது மாதிரிலாம் சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறும் பொழுது நற்கீர்த்தி என்பதை டிஃபால்ட்டாகவே எல்லாருக்கும் தரார். உச்சம் பெற்ற இந்த குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 12ஆம் இடத்தை, காலபுருஷனுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த தடவை குரு பார்க்க போகிறாருங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயமே என்னென்னா, நிறையா பதிவுகளில், நிறையா சேனல்களில் சொல்லாத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இந்த கடகத்திலே குரு இருக்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் வாக்கில் செவ்வாய் என்ன பண்ணுவார்? கடகத்தில் நீச்சமடைவார். அதாவது ஜூலை ஆகஸ்டில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடையும் பொழுது, ஏற்கனவே உச்சம் பெற்ற குரு அங்கே இருக்கும்போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும். நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். அதே மாதிரி மிக அற்புதமான விஷயம் என்னவென்றால், இந்த குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தை தொடர்ந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். இது மங்களன், செவ்வாயினுடைய வீடு என்பதால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. இது ஜோதிடத்தில் ரொம்ப சிறப்பான யோகம். குரு செவ்வாயை பார்த்தாலோ மிக அற்புதமான விஷயங்கள் ஏற்படும். குரு செவ்வாயை பார்க்கும்போது குரு மங்கள யோகம். ஏற்கனவே குரு இருக்கிறதே சந்திரனோட வீட்டில் தான் என்பதால் குரு சந்திர யோகம் என்பது ஏற்படும். குரு சந்திர யோகம். அடுத்ததாக குரு மகரத்தை பார்க்கிறார். மகரத்தில் யார் வரா? இதில் என்ன பெரிய விசேஷம் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வருகிறார். வருகின்ற ராகுவை குரு பார்க்கிறார். இதற்கு பேர் குரு சண்டால யோகம் என்று பெயர். அது என்ன சண்டால? சண்டால யோகம் என்றால் என்ன அப்படின்னா, மிக அசுரத்தனமான நன்மைகள்னு பேர். சண்டால யோகம். அசுரத்தனமான நன்மைகளை இந்த குரு பகவான் தருகிறார். அதிரடி ஆஃபர் எல்லாம், அந்த அதிரடி சரவெடி. ஸோ மகரத்துக்கு பார்க்குறார் குரு பகவான். ஸோ அடுத்து இப்படி மகரத்தை குரு பார்க்கும்போதே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த டிசம்பர் 6 கேது பகவான் அப்படி மேலே வந்து, சிம்மத்திலேருந்து மேலே வந்து கடகத்தில் சேர்றார். குரு கேது சம்பந்தப்பட்டா அதை கோடீஸ்வர யோகம் என்று அழைக்கிறார்கள். கோடீஸ்வர யோகம். அடுத்து இந்த குரு பகவான் சனியை பார்க்கிறார் மீனத்தில். குரு மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷங்கள் என்பது நிவர்த்தியாகிறது. பொதுவாகவே சனி உங்களுக்கு 7 சனியாகவோ அல்லது அர்த்தாஷ்டம சனியாகவோ அல்லது கண்டக சனியாகவோ, அது என்னவோ ஒரு சனி, அந்த சனி ரோக சனி, ஏதோ ஒரு சனி, விரய சனி, பாத சனி, இந்த எந்த சனியாக இருந்தாலும் சரி, ஆல் சனி பிகம் கிளியர். குரு உங்களை சனியை பார்த்துறாரு. அப்போது இத்தனை நன்மைகளையும் இந்த குரு பயிற்சி எனும் ஒரு விஷயம் நடத்த போகுது. ஒரே ஒரு ஆள் குரு பகவான் வரார். அவர் இத்தனை நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆகியனாலே குரு பயிற்சியை மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஸ்வீட் எடு, கொண்டாடு.